அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பாலத்தில், நம்ம ஏரியா பாலத்தில் தண்ணி எப்படி போயிட்டுருக்குன்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போகிறேன். இங்கே நைட்டு ஃபுல்லாக செம்ம மழை. இப்பயுமே இன்னைக்கு ஃபுல்லாக கொஞ்சம் கூட மழை விடவே இல்லை. காற்றும் அடிச்சிட்டு இருக்கு, மழையும் பெஞ்சிட்டு இருக்கு பாருங்கள். இங்கே கடலூர் மாவட்டத்துலலாம் ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. இன்ஷால்லாம் நிறைய இடத்துல தண்ணி வந்து மக்கள்லாம் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. எல்லாருக்காகவும் துவா செஞ்சுக்கலாம். இதுக்கப்புறம் எந்த பாதிப்பும் வரக்கூடாது அப்படின்னு துவா செய்கிறேன். நீங்களும் துவா செஞ்சுக்கோங்க. எல்லாரும் சேஃபாக இருங்க மழையில். இப்போ நம்ம போயிட்டு பார்த்துட்டு வரலாம், வரீங்களா? பாலத்தில் எந்த அளவுக்கு தண்ணி போகுது, ஏன்னா நேற்றே வந்து கொஞ்சம் எப்போதும் போகிற அளவோட நேற்று வந்து கொஞ்சம் அதிகமாக போயிட்டு இருந்துச்சு. இப்போ நைட்டு ஃபுல்லாக மழை பெஞ்சிருக்கு. இன்றைக்கு காலையிலேருந்தே நல்ல மழை. அதனால் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போகிறேன். மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது. சரின்ட்டு போய் பார்த்துட்டு வருவோன்னு போகிறேன். வாங்க போகலாம். வண்டியில் தான் போகலான்னு பார்த்தேன், ஆனால் நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கா. அதனால் நடந்து போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போகிறோம். பாருங்க, காற்று மழையாக இருக்குது. அதனால் பைக்கில் போனால் ஃபுல்லாக நனைஞ்சிருவோம். நடந்து போகலாம் வாங்க. என்னோடய புது செப்பல் வேறு ஃபஸ்ட் டைம் மழையில் நனைய போகுது. எனக்கு இந்த புது செப்பலை வந்து தண்ணியில் நனைக்க மனசே வரல. வாங்க போவோம். அப்புறம் என்ன பண்ணுறது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே வீடியோக்கு லைக் போட்டு பாருங்கள். அப்படியே ஹைப் கொடுத்துட்டு பாருங்கள். நீங்கள் ஹைப் கொடுத்தீங்கன்னா ஒரு 10 பேருக்கு என்னோடய வீடியோ வந்து யூடியூப் எடுத்துகிட்டு போய் காட்டும். செம்ம கிளைமேட் ஃப்ரெண்ட்ஸ். கேட்டை தாப்பால் போட்டுட்டு வா. யாருமே இல்லை தெருவில், எல்லாரும் உள்ளக்கே இருக்காங்க. இங்க பாருங்க, அப்படியே சம்சா வடை சுடுவாங்க அங்கே பாய் கடையில். திறந்து இருந்துச்சுன்னா சுட்டுட்டாங்கன்னா அதையும் வாங்கிட்டு வந்துடுவோம். மாந்தோப்பை பாருங்க. போன வருஷம்லாம் இந்த சைட்லாம் வெள்ளம் தண்ணி வந்துருந்துச்சு. செம்ம காத்தடிக்குது. நீங்க பாருங்க, கொடையே பறந்துடும் போல. இந்த ரோடு தெரியுதுல்ல, இந்த தெருவுலேருந்து இது வரைக்கும் போன வருஷம் தண்ணி. இந்த வருஷம் மழைதான் பாதுகாக்கணும். இந்த தெருவுலலாம் சரியான தண்ணியாக இருந்துச்சு. இந்த தெருவு சம்சா வடக்கடை இல்லைங்க, பூட்டி இருக்கு பாருங்க. இங்கெல்லாம் அவ்வளோ தண்ணி, ஆளே வர முடியாத அளவுக்கு தண்ணி இருந்துச்சு. இந்த கடையிலலாம் ஃபுல்லாக அந்த படி ஃபுல்லாக முழுகி இந்த இடத்துலலாம் நின்று நான் வீடியோ போட்டிருப்பேன். கடை பூட்டி இருக்கு. ஒரு வேளை இன்னைக்கு புயல் காற்று அப்படிங்கிறதுனால கடை திறக்கல போல. போன வருஷம் இந்த வருஷம் வந்து அல்லா தான் பாதுகாக்கணும். இந்த மண்டபமே தண்ணியில் மிதந்துட்டு இருந்துச்சு. ஏஆர்எஸ் மண்டபம், சாரி ஹலிமா மண்டபம், ரஹிமா மண்டபம். இந்த வந்துட்டோம் பாலத்துக்கிட்ட, போயிட்டு பார்ப்போம் வாங்க. இங்கெல்லாம் சரியான தண்ணியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். வெள்ளத்தில் தண்ணி ஃபஸ்ட்டு பாலத்தில் ஏறிடுச்சுனாலே இந்த தெருவுக்கு தான் ஃபஸ்ட்டு தண்ணி வரும்.
இந்த பள்ளி வாசல்லாம் தண்ணி பூந்துரும். இது பாருங்க, பாலத்துக்கிட்ட வந்தாச்சு. தண்ணி எந்த அளவுக்கு ஓடுதுன்னு பார்ப்போமா? இங்க வந்து நல்ல காத்தடிக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏய் பயப்படாதவா. எப்போதும் போற தண்ணியை விட இப்போ அதிகமாக தான் போயிட்டு இருக்கு. இந்த அளவுக்கு இருக்காது. ஓரமாவா பாருங்க. கொஞ்சம் தூரம் நான் போனதுக்கப்புறம் மைக் வந்து சவுண்டு கட் ஆகிடுச்சு. இவ்வளோ தூரத்துக்கு ப்ளூடூத் ஒர்க் ஆகாதுன்னு நினைக்கிறேன். நான் மைக் வேலை செய்யும்னு நினச்சி தான் பைத்தியமாட்டம் பேசிக்கிட்டே போயிட்டு இருந்தேன். ஆனால் மைக் வேலை செய்யலையா, அப்புறம் உட்காந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். நல்லா காற்றடிச்சிட்டு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். கொடைலாம் அப்படியே திருப்பிக்கிச்சு, அந்த அளவுக்கு காற்றடிச்சிச்சு. ஆனால் உங்களுக்கு ஃபோனில் தெரியுதா என்னன்னு தெரியல. நல்ல காற்று, நல்ல மழை, மெலிசு தூத்தல்னு சொல்லுவாங்கள்ல, சாரல் தூத்தல், அந்த மாதிரி வேகமாக பெஞ்சிட்டு இருந்துச்சு. சரி பஜ்ஜி கடை தான் இல்லையே, நான் பாலத்துக்கிட்ட சும்மா நான் போகிறேன் வீடியோ எடுன்னு சொல்லிட்டு வந்தேன்னா, வந்து பார்த்தா இங்கே பானிபூரி கடை இருக்குது. எல்லா கடையுமே சாத்தியிருக்கு. அப்படியே ரோடே லால்பேட்டையே அமைதியாக இருக்குது. இந்த பானிபூரி கடைக்காரங்க அந்த அண்ணன் மட்டும் ஓப்பன் பண்ணிவிட்டு, அப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க போல். நான் போயிட்டு வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு போயிட்டேன். மலைக்கு பானிபூரி சூப்பராக இருந்துச்சு. வீட்டில் வந்து சாப்பிட்டு பார்த்தோம், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. பாருங்களேன் கிளைமேட் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. அந்த கிளைமேட்டுக்கும் பள்ளிவாசலை பார்க்கும்போதும் சூப்பராக இருந்துச்சு. இந்த ஏரியாலலாம் இந்த இடத்துலேருந்து இந்த பாலத்து தண்ணி வெளியாச்சுன்னா ரோடு ஃபுல்லாக தண்ணி வந்துடும். இன்ஷால்லா அல்லாஹ் இந்த தடவை தண்ணி வராமல் எல்லா மக்களையும் பாதுகாக்கணும். நீங்களும் துவா செய்யுங்க. தண்ணி வந்துருச்சுன்னா கள்ளந்தோப்பு மக்கள் வந்து இந்த பாலத்தை தண்ணி வெளியே வர முடியாது. நான் பஜ்ஜி கடை காமிச்சேன்ல, அது வரைக்கும் தான் வர முடியும். அதுக்கு அண்ணாண்ட வர முடியாது. நாங்கள் அங்கேயே மாட்டிக்குவோம். பார்த்தீங்களா ஏரியா எப்படி இருக்குன்னு பாருங்க. எல்லா கடையும் பூட்டி இருக்கு. நவுந்துக்க பாருங்க, லால்பேட்டை ரோடு. அங்கே தண்ணி பாலத்தில் வந்துச்சுனாலும் இங்கேயும் தண்ணி வந்துடும், ரோட்டு மேலேயும் தண்ணி வந்துடும். அண்ணன் மட்டும் கடையை திறந்து வச்சிருக்காங்க, பானிபூரி வாங்கிட்டு போயிடலான்னு. அப்படியே வெளியே வரணுன்னால சுற்றி தான் ஜம்ஜம் சர்வீஸ் வழியாக வெளியே ஆகணும். இந்த மாதிரி ஈஸியாக வர முடியாது. இன்ஷால்லா துவா செய்யுங்க, நானும் துவா செஞ்சுக்கிறேன். எனக்கு அதுதான் பயம். இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து உங்களுக்காக காட்டணுன்னு தான் வந்தேன். இந்த பாலம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம், தண்ணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம், உங்களுக்கு காமிக்கணும்னு சொல்லிட்டு தான் வந்தேன். இன்ஷால்லா வீடியோவை சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் போட்டுட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பானிபூரி வாங்கி பானிபூரி வாங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஓடுதா? வாங்கியாச்சு, வாங்க வீட்டுக்கு போகலாம். பாலத்தை பார்த்தீங்களா? பரவாயில்ல, தண்ணி ரொம்ப வரல. முன்னாடி போற அளவுக்கு இப்போ கொஞ்சம் அதிகமா இருக்கு, அவ்வளோதான். அப்போ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். இன்ஷால்லா அடுத்த ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ப்ளீஸ் லைக் போட்டுட்டு பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி